என்ன நடந்தாலும் கர்த்தர் அனுமதிக்கிறாரு, கர்த்தர் அதை பெர்மிஷன் கொடுக்குறாரு, கர்த்தருடைய செயல் இருக்குன்னா கர்த்தர் என்னை பொறுப்பு இல்லாதவனா மாத்திட்டாருன்னு அர்த்தம். எனக்கு பொறுப்பு கிடையாது, நான் தெரிந்தெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, என்ன நடந்தாலும் இறைவன் செவல்னு போயிடலாம். கிறிஸ்தவ சமுதாயம் முழுவதும் ஒரு எண்ணம் இருக்கு, நடக்கிறது அனைத்தும் கர்த்தருடைய சித்தம். எல்லாமே என்ன நடக்கிறதோ அது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய செயல் இல்லாமல், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்காதுங்கிறாங்க. அதே போல் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது கர்த்தருடைய சித்தம் தான். இதே ஒரு இடத்துல ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, ஒரு கல்யாணத்தை கட்டுறாங்க, கல்யாண பத்திரிகையில் இது கர்த்தரால் வந்ததுங்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருமண வாழ்க்கை சரியாக ஓடாத போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது கர்த்தர் கொடுத்த சிலுவன்றாங்க. அது நல்லா போகுதுன்னா அது இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது, ஏதே ஒன்று பார்த்து பிடிச்சி ஒரு வாழ்க்கை முழுக்க போராட்டம் மாதிரி என்ன சொன்னாங்கன்னா அது கர்த்தர் தான் கொடுத்தாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு அவங்களுடைய மனதில் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையும் கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் என்னுமே நடக்காது. அப்போ இது நடந்தாலும் கர்த்தருடைய சித்தம் தான். நான் இப்படி பாடுபட்டு பரலோகம் போவதும் கர்த்தருடைய சித்தம் தாங்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. ஏன் அப்படி நடக்குதுன்னா, நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கா? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனைக்கு ஒரு காரணம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. என்னக்க அறிவில்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு போதுமான அளவுக்கு அறிவில்லை, போதுமான அளவுக்கு செவி கொடுக்கலன்னு அர்த்தம். நடக்கிறதெல்லாம் கர்த்தருடைய பாட்டு தான். என்ன நடந்தாலும் கர்த்தர் அனுமதிக்கிறாரு, கர்த்தர் அதை பெர்மிஷன் கொடுக்குறாரு, கர்த்தருடைய செயல் இருக்குன்னா கர்த்தர் என்னை பொறுப்பு இல்லாதவனா மாற்றிட்டாருன்னு அர்த்தம். எனக்கு பொறுப்பு கிடையாது, நான் தெரிந்தெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, என்ன நடந்தாலும் இறைவன் செவல்னு போயிடலாம். ஏசியா திருப்புவோம். எல்லாம் அவரை பொறுத்து கிடையாதுங்க. அவர் பிளான் பண்ணுறார். என்னுடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் அவருடைய சிந்தைக்கேற்ற விதத்தில் மாற்றி நான் சித்தம் கொண்டு தெரிந்தெடுக்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்குது. ஏசியா 1:19 நீங்கள் மனம் விருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாயில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. மனம் புரிந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிக்கிறது கர்த்தருடைய சித்தமா, பட்டயத்துக்கு இரையாவது கர்த்தருடைய சித்தமா? நன்மையை புசிப்பது தான் கர்த்தருடைய சித்தம். கீழ்ப்படுகிறது கர்த்தருடைய சித்தமா, எதிர்த்து நிற்பது கர்த்தருடைய சித்தமா? கீழ்ப்படுகிறது தான் கர்த்தருடைய சித்தம். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்னா கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கை நிறைவேறாது. ஆனால் மக்களுடைய மனதில் என்ன இருக்குன்னா, எல்லாமே இறைவன் சித்தம், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கர்த்தர் நடத்துக்கிறாருன்னு மதியமான எண்ணம் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு எஸ்ட்ரீமாக இருக்குன்னா, நான் ரோட்டில் போகிறேன், நான் உயிரோடு இருக்கணும்னு கர்த்தருடைய சித்தமாக இருந்துச்சுன்னா 100 கிலோமீட்டருக்கு போகிற லாரிக்கு முன்னாடி நின்னா கூட நான் சாக மாட்டேன். நான் சாகணும்னு இருந்துச்சுன்னா சைக்கிளுக்காரன் கூட அடிச்சு என்னை கொண்டுருவான். இது மக்களுடைய லாஜிக்கில் இருக்குது. அதாவது கர்த்தரை அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. எல்லாமே கர்த்தரை அனுமதிக்கிறான்னு நினைச்சோம்னா நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறியணும்னு அவசியம் கிடையாது. என்ன நடக்கிறதோ அப்படியே மனசார வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் மனுஷனாக வாழ முடியாது, சிலையாக தான் வாழ முடியும். மனம் புரிந்தி செவி கொடுத்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொடுக்காமலும் இருக்கலாம்னு அர்த்தம். கொடுக்காமல் இருக்குன்னா என்னுடைய செயல்பாடு இருக்கிறது, அவர் திட்டமிட்டு தீர்மானிக்கிறது தான் என் வாழ்க்கையில் தானாகவே நடக்கும். என்னுடைய பார்ட் ஒன்றுமே கிடையாது. அவர் திட்டமிடுறார், அவர் செயல்படுகிறார், அவர் ஆட்டுகிறார், நாம் ஆட்டுவிக்கப்படுகிறோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம் மனமும் குறைந்த வேணாம், செவியும் கொடுக்க வேணாம். அதனால தான் தேவனோட வார்த்தையை சிஸ்டமேட்டிக்காக கேட்கணும். ஒரு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கா, பொருளாதாரத்தை குறித்து என்னென்ன சத்தியம் இருக்கோ அத்தனையும் கேட்கணும். அதை குறித்த எண்ணம் திரும்பி திரும்பி மனதில் ரோல் ஆகிட்டே இருக்கணும். என் மைண்டு அந்த காரியத்தில் ரினியூவ் ஆகிற வரை கேட்கணும். அப்புறம் மனம் பொருந்தணும்.
ரொம்ப பேருக்கு மனம் பொருந்தலை. இன்னைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், செழிப்பாக வைப்பார், நிறைவாக வாழ வைப்பாருங்கிற காரியத்தில் மனம் பொருந்தலை. எத்தனை பேர் செழிப்புக்கு விரதமாக பேசுகிறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு மனம் பொருந்தாது. அவங்க மனம் முதல்ல பொருந்தணும். நான் செழிப்பாக இருக்கு தெய்வ சித்தம், வாழ்ந்திருப்பது தெய்வ சித்தம், மனம் பொருந்தணும். அப்புறம் மனம் பொருந்தினதுக்கு அப்புறம் கீழ்ப்படியணும். வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட். மனம் பொருந்தி செவி கொடுத்தால், தமிழில் செவி கொடுத்தான்னு போட்டிருக்கு, ஆங்கில வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட். வில்லிங்காக இருக்கணும், அப்புறம் ஒபீடியண்ட்டாக இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? தேசத்தின் நன்மையை புசிப்பு தானே தெய்வ சித்தம். தேசத்தின் நன்மை தான் புசிப்பு தெய்வ சித்தம்னா, நான் எப்படி வாழ்ந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் என் வாழ்க்கையில் தேசத்தின் நன்மை இருக்கணும். ஆனால் சத்தியம் அப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை. நான் மக்கள் சொல்கிறாங்கல்லங்க, எப்படின்னா கடவுள் சித்தம் நடக்குங்க, நீ ஏன் இவ்வளோ பாடுபடுற? கடவுள் சித்தம் இல்லை, தேசத்தின் கொழுமையை புசிக்கணும். நம்ம நாடு ரிச்சஸ்ட் கண்ட்ரிங்க, ஏழையான கண்ட்ரி கிடையாதுங்க. சரியாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லைங்க. எல்லா நிறைவும் இருக்கிறது, எல்லா பரிபூர்ணம் நாட்டில் இருக்கு. மனம் பொருந்துறோம், தேவனுடைய சித்தத்துக்கு நான் அப்படியே கீழ்ப்படுகிறோம்னா தேசத்தினுடைய பரிபூர்ணமான கொழுமை அனுபவிக்கலாம். வசனம் சொல்றது அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து அப்படி சாஷ்டாங்கம் ஒபே பண்ணணும்.